திமுக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் காணொலி வாயிலாக தொடங்கியது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ரமேஷ் விவரிக்க கேட்போம். ரமேஷ், வணக்கம். இந்த முக்கியத்துவம் பெற்றிருக்கக்கூடிய இந்த கூட்டம் பற்றிய முழு விவரங்கள் என்னென்ன விஷயங்கள் தொடர்பாக ஆலோசனை நடத்தப்பட இருக்கிறது? முழு தகவல்கள். திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு.க. ஸ்டாலின் தலைமையில் திமுகவின் மாவட்ட செயலாளர்கள், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், 234 சட்டமன்ற தொகுதியின் திமுக பார்வையாளர்கள் ஆலோசனை கூட்டம் தான் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் 2 விஷயங்கள் குறித்து பிரதானமாக ஆலோசிக்கப்பட இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று, திமுகவினுடைய புதிய உறுப்பினர் சேர்க்கை பணி. இரண்டாவது, 2026 சட்டமன்ற தேர்தல் பணி. குறிப்பாக திமுகவில் 2.5 கோடி அளவுக்கு உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை உயர்த்துறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. அதற்கு ஓரணியில் தமிழ்நாடு என்கிற தலைப்பில் திமுக உறுப்பினர் சேர்க்கை பணியை தொடங்கியிருக்கிறாங்க. தமிழகம் முழுவதும் இந்த உறுப்பினர் சேர்க்கை பணி எந்த அளவுக்கு நடைபெற்று வருகிறது அப்படின்னு மாவட்ட செயலாளர்கள், தொகுதி பார்வையாளர்களிடம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்றைய தினம் கேட்டறிய இருக்காரு. ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் குறைந்தபட்சம் 30% வாக்காளர்கள் திமுக உறுப்பினராக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு வியூகத்தை வகுத்து தான் திமுக இந்த உறுப்பினர் சேர்க்கை பணியை தொடங்கியிருக்கிறாங்க. இரண்டாவது, 2026 சட்டமன்ற தேர்தல் பணி. ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக ஏற்கனவே இந்த தேர்தல் பணியை எல்லாம் தொடங்கிவிட்டாங்க. தமிழகம் முழுவதும் 8 மண்டலங்களாக பிரித்து மண்டல பொறுப்பாளர்கள் நியமித்து களத்தில் மண்டல பொறுப்பாளர்கள் தேர்தலுக்கான வேலைகளை எல்லாமே செஞ்சுட்டு வராங்க. இந்த சூழல்ல மாவட்ட செயலாளர்கள், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், தொகுதி பார்வையாளர்கள் களத்தில் என்ன மாதிரியான தேர்தல் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தொடர்பான ஒரு ஆலோசனையை இன்றைய தினம் கொடுக்க இருக்காரு. 234 தொகுதியில 200 தொகுதிகள் இலக்கு நிர்ணயித்து 200 தொகுதிகளில் வெற்றிக்காக உழைக்க வேண்டும் அப்படின்னு திமுக தலைவர் ஏற்கனவே உத்தரவிட்டிருக்காரு. இந்த சூழல்ல தான் உறுப்பினர் சேர்க்கை சம்பந்தமாகவும் தேர்தல் பணிகள் சம்பந்தமாகவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் திமுக நிர்வாகிகளுடைய ஆலோசனை கூட்டம் அப்படிங்கிறது காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் சில எச்சரிக்கைகளை நிர்வாகிகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்னும், தேர்தல் வியூகங்களுக்கான சில திட்டமிடல்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. விரிவான கள விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.